சென்னை தேனாம்பேட்டையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் காலை மற்றும் மாலை வேளைகளில் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படுகிறது. இதற்காக அண்ணா சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது சைதாப்பேட்டையிலிருந்து அண்ணா மேம்பாலம் நோக்கி செல்லும் வாகனங்கள் தியாகராய சாலையில் இடதுபுறம் திரும்பி மாப்போ சிவஞான சிலை சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி வடக்கு போக் சாலை வழியாக செல்ல வேண்டும். இதேபோல் அண்ணா சாலையிலிருந்து தீநகர் நோக்கி செல்லும் வாகனங்கள் அண்ணா சாலை எல்டாம் சாலை சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி தியாகராய சாலை வழியாக செல்லலாம். இவ்வாறு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் அண்ணா சாலையில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அண்ணா சாலை ரோட்டில் பிரிட்ஜி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிட்ஜி போடுறதால போக்குவரத்து மாற்றம்லாம் வெளியிலேருந்து வரவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வழி தெரியாமல் சுற்றுறாங்க. பஸ்ஸுக்கே ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போகிறதா இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து போகிறதா இருக்குது பஸ்ஸுக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரிட்ஜி கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சாங்கன்னா போக்குவரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பீகாரில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். எங்களாலே போக முடியாது. போய் விட்டாலே போய் சுற்றின்னு தான் வரணும். எங்களால் சவாரிக்கிட்டே எக்ஸ்ட்ரா காட்ட என்னப்பா தோதாரு சுற்றின்னு வரதான் அவங்களுக்கு தெரிய மாட்டுது. மேக்ஸிமம் அண்ணா அறிவாலயத்துலேருந்து செனட் ரோடு போகிறதுக்கு குறைஞ்சி 20 நிமிஷம்னாச்சும் ஆச்சு எனக்கு. இத்தனைக்கே எனக்கு வழி தெரியும். நான் ஆட்டோ டிரைவரு, எனக்கு வழி தெரியும். நானே பூந்துக்கிட்டு போய் எனக்கே 20 நிமிஷம் ஆச்சு. அப்போ வழியே தெரியாதவங்க நிலைமை என்ன அப்படி இருக்கும்.